வணக்கம் and welcome back to Quick Calls YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிக் பாஸ் லீகோட 8வது மேட்ச், ஒரு டபுள் ஹெட்டர் மேட்ச். ஆல்ரெடி 7th மேட்ச் ஹோபர்ட்ல நடக்கூடிய மேட்சுக்கு நம்ம ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ அதை இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காம பார்த்துருங்க. இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் 21 டிசம்பர் மதியம் 1:45க்கு சிட்னி கிரவுண்ட்ல தான் மேட்சே நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஃபேண்டசி பற்றின டிப்ஸ் அண்ட் தென் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் ஸ்மால் லீக்ல யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், கிராண்ட் லீக்ல எந்த மாதிரி டீமை பிக் பண்ணலாம், ஸ்பாட்டசி ஆப் யூஸ் பண்ற யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அதில் பாப் ஆப்ஷன் ஒன் பிளேயரை பிக் பண்ற ஆப்ஷன் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், குபேரா ஆப்பை யூஸ் பண்ற யூசர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒன் பிளேயர் டியோ ஆப்ஷன்ல எந்த ஒரு பிளேயருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அண்ட் தென் கிராண்ட் லீக்ல டீம் எப்படி, ஸ்மால் லீக்ல எப்படி டீமை பிக் பண்ணலாம், இந்த மாதிரி ஃபேண்டசி சம்பந்தப்பட்ட இன்ஃபார்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே வேணும் அப்படின்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லயும் கமெண்ட் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கமெண்டாவும் நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நேம்ல நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்கு. தயவு செஞ்சு டெலிகிராம்ல போய் நம்ம நேமை சர்ச் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த மாதிரி ஃபேக் சேனல்ஸ் வச்சிருக்கோங்க. நீங்க அமௌண்ட் கொடுங்க, நான் பிரைம் டீம் கொடுக்குறேன் அப்படின்னு நிறைய பேர்த்த ஏமாத்திருக்காங்க. தயவு செஞ்சு நீங்க ஏமாற வேணாம். நம்ம முழுக்க டீம்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீ டீம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ அங்கிருந்து லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ மேட்ச் பொறுத்த வரைக்கும் சிட்னி கிரவுண்ட்ல நடக்க போகுது. சிட்னி கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது வரைக்குமே ஹை ஸ்கோரிங் வென்யூவா தான் இது வரைக்குமே இருந்திருக்கு. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் பேட்டிங்ஸ்க்கு லிட்டில் பிட் அட்வான்டேஜா தான் இருந்திருக்கு. ஸ்பின்னர்ஸ் இந்த வென்யூல விக்கெட் எடுக்க ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆயிருக்காங்க. ஸோ டாஸ் வின் பண்ற டீம் மோஸ்ட்லி பேட்டிங்கை சூஸ் பண்றதான சான்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் பேட்டிங்க்கு கொஞ்சம் அட்வான்டேஜஸ் இருக்குன்னு தான் பிச் ரிப்போர்ட்ல சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஓவரால் 61 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்ண டீம் 30 மேட்சும், செகண்ட் பேட் பண்ண டீம் 30 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. பெரிய அளவு இந்த டிஃபரன்ஸ்ல ஈக்குவலா தான் மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க டாஸ் பெருசா குரூசியலா இருக்காது என்ன பொறுத்த வரைக்கும். இந்த வென்யூட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 158. இந்த வென்யூட ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்க்கும்போது சிட்னி சிக்ஸர்ஸ் 213 ரன். லோவஸ்ட் ரன் போது மெல்போர்ன் ஸ்டார்ஸ் 61 ரன்னுக்கு எல்லா விக்கெட்டும் பறி கொடுத்துருக்காங்க. ஹெட் ஹெட்னு வரும்போது ஓவரால் 24 மேட்சஸ், அதுல சிட்னி சிக்ஸர்ஸ் 17, சிட்னி தண்டர் 7 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் ஹெட்னு வரும்போது சிட்னி சிக்ஸர்ஸ் தான் கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் வரும்போது சிட்னி சிக்ஸர்ஸுக்கு 70%, சிட்னி தண்டர்ஸுக்கு 30% வின்னிங் ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஃபேண்டசில பிளே பண்றது ஒரு பெஸ்டான ஆப், அதுவும் பர்டிகுலர்லி ஸ்மால் லீக்ல ரெகுலரா மோர் ப்ராஃபிட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ நீங்க பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ ரீசெண்ட் டைம் பொறுத்த வரைக்கும் பூம் 11 ஆப் ரொம்ப சூப்பரா இருக்கு. எந்த ஒரு ஜிஎஸ்டி டிடிஎஸ் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் டெய்லி கிவ் அவே இருக்கு. அண்ட் தென் 100% ரியல் பிளேஸ் தான் பிளே பண்றாங்க. மார்க்கெட்லயே இருக்க ரொம்ப குறைவான பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படின்னா, அதாவது என்ட்ரி ஃபீஸ் ஸ்மால் லீக்ல அப்படின்னா அது பூம் 11 ஆப் தான். 24/7 கஸ்டமர் சப்போர்ட் இருக்கு. இப்போ இந்த பிக் பாஸ் லீக்கு எல்லா மேட்சுக்குமே 25,000 ரூபாய்க்கான ஃப்ரீ கிவ் அவே இருக்கு. ஜஸ்ட் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. ஒரு 30லேருந்து ஒரு 40 MB தான் வரப்போகுது. இன்ஸ்டால் பண்ணிட்டு இந்த ஃப்ரீ கிவ் அவேல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஸோ நீங்க ரெகுலரா ஸ்மால் லீக்ல ப்ராஃபிட் எடுக்கணும். இன்னுமே நீங்க கிராண்ட் லீக்ல ப்ளே பண்ணி மணி லாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை இதோட விட்டுருங்க. விட்டுட்டு ஸ்மால் லீக்கு வாங்க. பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க 2 மெம்பர்ஸ்க்கு வின்னிங் ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி கான்டெஸ்ட் நிறையாவே இருக்கு. அதாவது வெறும் 3 ஸ்பாட் தான் இருக்கும். 3 மெம்பர்ஸ் தான் பிளே பண்ணுவாங்க. அதுல 2 மெம்பர்ஸுக்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. ஸோ 4 ஸ்பாட்லையும் 2 மெம்பர்ஸ்க்கு பிரைஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல பிளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ப்ராஃபிட் அதிகப்படுத்தணும் அப்படின்னா நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதிகப்படுத்தணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, நீங்க ஒரு 270 ரூபா கான்டெஸ்ட் நீங்க பிளே பண்றீங்க, ஒரு 4 கான்டெஸ்ட் பிளே பண்றீங்க, ஒரு நியர்லி ஒரு 1000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா ஒரு கான்டெஸ்ட்டுக்கு உங்களுக்கு 210 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஒரு கான்டெஸ்ட்டுக்கு 210 ரூபானா ஒரு 3 கான்டெஸ்ட்டுக்கு எடுத்துக்குவாங்களேன், ஒரு 1000 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பா 600 ரூபா ப்ராஃபிட் கிடைக்கும். அதுவே 10,000 ரூபா பண்றீங்க அப்படின்னா ஒரு மேட்சுக்கு
6000 வரைக்கும் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் எடுக்கணும். ஃபேண்டசி பொறுத்த வரைக்கும் ஒரே நல்ல ப்ராஃபிட் பெருசாக எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக லாஸ் ஆகிடுவீங்க. நல்லா நோட் பண்ணிங்க. இந்த 3 மெம்பர்ஸில் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் பிளேஸ்லேயோ இல்லை செகண்ட் பிளேஸ்லையோ நம்ம வந்துடுவோம். ஸோ 2 பிளேஸ் வந்தாலும் ஈக்குவல் அமௌண்ட் ஷேரிங் தான் ப்ரைஸ் அமௌண்ட்டில். ஸோ டீமை பிக் பண்ணுங்க. இதில் அப்போ தான் நீங்கள் எந்த மாதிரி டீமை பிக் பண்ணுறீங்க, ஒரு நல்லா பிக் பண்ணுறோமா இல்லை ரொம்ப மொக்கையாக பிக் பண்ணுறோமா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இதுலேயே நம்ம ஃபஸ்ட்டு 2 பிளேஸில் வராமல் 3rd பிளேஸில் தான் வரோம் அப்படின்னா நம்ம ஃபேண்டசியை விட்டு வெளியே போயிடலாம். ஸோ கண்டிப்பாக நமக்கு லாஸ் தான் கிடைக்கும். ஸோ இந்த 3 மெம்பர்ஸில் ஃபஸ்ட்டு 2 பிளேஸ் வரோம் அப்படின்னா கண்டிப்பாக ரெகுலராக உங்களால் ப்ராஃபிட் எடுக்க முடியும். அதுக்கு ரொம்ப சூட்டபிளான ஆப் தான் பூம் 11 ஆப். இன்ஸ்டால் பண்ணிட்டு ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக ரெகுலராக ப்ராஃபிட் எடுக்க முடியும். பூம் 11 ஆப்போட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷனில் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டாக நான் பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ அங்கே லிங்க் எடுத்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிகால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன் பார்த்துருவோம். சிட்னி சிக்ஸர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஜாஸ் பிலிப்பி, ஜேம்பின்ஸ் 2 பேரும் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3 ஜாக் எட்வர்ட்ஸ், மோய்சஸ் ஹென்ரிக்ஸ், ஜார்டன் சில்க், ஜோல் டேவிஸ், ஹைடன் கேர், பென் வார்சியஸ், சீன் அபோட், டாட் மார்ஃபி, ஜாஃபர் சோகரம். இதுதான் சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் லெவன். இந்த டீம் எத்தனை பவுலர்ஸோட வர போகிறாங்க, அதாவது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் பொறுத்த வரைக்கும் பென் வார்சியஸ் 1, சீன் அபாட் 2, ஹைடன் கேர் 3, ஓவராலாக 3 ஃபாஸ்ட், அந்த ஜாக் எட்வர்ட்ஸ் ஓவராலாக 4 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட்டோட வர போகிறாங்க சிட்னி சிக்ஸர்ஸ். அண்ட் தென் ஸ்பின்னர்ஸ் பொறுத்த வரைக்கும் டாட் மார்ஃபி 5th ஆப்ஷன், அண்ட் தென் ஜோல் டேவிஸ் 6th, அண்ட் தென் ஜாஃபர் சோகான் 7th. ஓவராலாக 7 பவுலிங் ஆப்ஷனோட வர போகிறாங்க சிட்னி சிக்ஸர்ஸ். இதில் யார் யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா பென் வார்சியஸ் 4 ஓவர், சீன் அபாட் 4 ஓவர், அண்ட் தென் ஜாக் எட்வர்ட்ஸ் ஒரு 3 ஓவர், அண்ட் தென் ஜோல் டேவிஸ்ல இருந்து ஒரு 3 ஓவர். ஆல்மோஸ்ட் இவங்களே 13 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. பேலன்ஸ் இருக்க 7 ஓவரில் ஹைடன் கட் இருந்து ஒரு 3 ஓவர் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். பேலன்ஸ் இருக்க 4 ஓவரில் டாட் மார்ஃபி 2 ஓவரும், ஜாஃபர் சகான் 2 ஓவரும் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த சிட்னி சிக்ஸர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் சிட்னி தண்டர் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சாம் கான்ஸ்டாஸும் டேவிட் வார்னர் லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷனில் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. அட் நம்பர் 3 பேன்கிராஃப்ட் அண்ட் தென் சாம் பில்லிங்ஸ். இவங்க 2 பேருமே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் இருந்தாலும் சாம் பில்லிங்ஸ் தான் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. ஸோ எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கு. அண்ட் தென் ஒலிவர் டேவிஸ், சர்ஃபன் ரூதர்ஃபோர்ட், டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீன், நாதன் மெக்கன்ட்ரியூ, லாக்கி ஃபெர்குசன், தன்வீர் சங்கா. இதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இவங்க எத்தனை பவுலர்ஸோட வர போறாங்க அப்படின்னா சீமர்ஸ் பொறுத்த வரைக்கும் டேனியல் சாம்ஸ் 1, லாக்கி ஃபெர்குசன் 2, நாதன் மெக்கன்ட்ரி 3, ஓவராலா 3 ஃபாஸ்ட் பவுலிங் யூனிட். சர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் ஒருத்தர் இருக்காரு, அவர் பெருசா ட்ரை பண்ண மாட்டாங்க. அண்ட் தென் 5th பவுலிங் ஆப்ஷன்ல தன்வீர் சங்கா, லெக் பிரேக் ஸ்பின்னர், ஆஃப் பிரேக் ஸ்பின்னர் அப்படின்னா கிறிஸ் கிரீனை வச்சிருக்காங்க 5th பவுலிங் ஆப்ஷன்ல. மோஸ்ட்லி இந்த 5 பவுலிங் தான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இதுல யார் ஓவராச்சும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போகுது அப்படின்னா சர்ஃபன் ரூதர்ஃபோர்ட் ஒரு 1 ல இருந்து 2 ஓவர் பவுல் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டீம்ல ஒலிவர் டேவிஸ் ஒருத்தர் இருக்காரு. அப்படியே ஆப்போசிட் டீம் சிட்னி சிக்ஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஜோயல் டேவிஸ், 2 டேவிஸ் இருக்காங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இதுல ஜோயல் டேவிஸ் தான் டூயல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ கன்ஃபியூஸ் ஆகி டீமை பிக் பண்ணி லாஸ் பண்ணிடாதீங்க. இதான் சிட்னி தண்டர்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11 அண்ட் தென் பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ 2 டீம்ல இருந்தும் பேட்டிங் அண்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பர்டிகுலர் மேட்ச் எப்படிலாம் பண்ணதான சான்ஸ் இருக்கு, கிராண்ட் லீக்ல நமக்கு யாரெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போறோம், அதில் யாரெல்லாம் ரிஸ்கா ட்ரை பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போறோம். இப்போ கிராண்ட் லீகா இருக்கட்டும், ஸ்மால் லீகா இருந்தாலும் சரி, ஸ்மால் லீக்ல ஒரு டீம்னாலும் சரி, நீங்க கிராண்ட் லீக்ல 10 டீம் பிக் பண்ணி பிளே பண்ணாலும் சரி, இந்த 4 பிளேயர்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதாவது ஜாக் எட்வர்ட்ஸ் 3 ஓவர் ஆச்சும் பவுல் பண்றாரு, பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு. ஸோ கண்டிப்பா ஒரு விக்கெட் பிளஸ் பேட்டிங்ல ஒரு 20 ரன் எதிர்பார்க்கலாம். ஈஸியா 50 பிளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. டேனியல் சாம்ஸ் சொல்லவே தேவையில்ல, பேட்டிங் சான்ஸ் கிடைக்கினாலும் பவுலிங்ல 2 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுக்கறதான சான்ஸ் இருக்கும். கிறிஸ் கிரீன் 1 விக்கெட். ஸோ பேட்டிங்ல 30 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜாஸ் பிலிப்பி லாஸ்ட் மேட்ச் ஃபிளாப், விக்கெட் கீப்பருங்கிற ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ், பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு. இந்த பர்டிகுலர் மேட்ச் கண்டிப்பா 25ல இருந்து 40 ரன் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இந்த வென்யூல ஒரு நல்ல ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி தான் இந்த பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் தென்
இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே நீங்க பர்சன்டேஜ் வைஸோ இன்னிங்ஸ் வைஸோ ரொட்டேட் பண்ணுங்க. இதுல ஜேம்ஸ் வின்ஸ் பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸா இருந்தாலும் தேவைப்படுவார். குவாலிட்டி பேட்டர், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பேட்டர், இன்ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ கண்டிப்பா ஒரு 25ல இருந்து 30 ரன் வரைக்கும் ஆர்த்தான சான்ஸ் இருக்கும். டேவிட் வார்னர் ரீசெண்ட் டைம்ல ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்காரு. ஆனா உள்ள நின்றுட்டாரு அப்படின்னா கண்டிப்பா 40+ ரன் இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ 60ல இருந்து 70% டீம்ல ட்ரை பண்ணுங்க. நீங்க ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா ஒன் ஆஃப் த கிராண்ட் லீக்ல ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல கூட நீங்க டேவிட் வார்னரை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸுக்கு பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ரீசெண்ட் டைம்ல பவுல் எதுவும் பண்ணல. ஸோ கண்டிப்பா பேட்ல இவரும் ஒரு 25+ ரன் அடிக்கணும். அடிச்சாதான் ட்ரீம் டீமுக்குள்ள வர முடியும். இந்த பர்டிகுலர் மேட்ச் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸை 50-50 ஆப்ஷன்ல மட்டும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 10 டீமா ஒரு 5 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல வரும்போது சேஃபா நீங்க ட்ரை பண்ணலாம். மோஸ்ட்லி மேட்ச் நம்பர் ஆஃப் யூசர்ஸ் மோசஸ் ஹென்ட்ரிக்ஸை ட்ரை பண்ணிருப்பாங்க. சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர்ல ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் கொடுங்க. நம்ம ஆல்ரெடி ஜோஸ் பிலிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் சாம் பில்லிங்ஸ் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. கண்டிப்பா இந்த பர்டிகுலர் மேட்ச் ஒரு 15ல இருந்து 30 ரன் ஆடி கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏன்னா இது பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா தான் இது வரைக்குமே அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் கீழே இருக்கக்கூடிய பவுலர் சீன் அபாட்டா இருக்கட்டும், பென் வார்சிஸா இருக்கட்டும், லாக்கி ஃபெர்கூசன் லாஸ்ட் மேட்ச் 4 விக்கெட் வரைக்கும் எடுத்து கொடுத்திருந்தாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல சிட்னி தண்டர்ஸ் பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா கண்டிப்பா 2 விக்கெட். செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 1 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி, சீன் அபாட் இருந்து 2 விக்கெட்டும், பென் வார்சியஸ்ல இருந்து 1 விக்கெட். அதாவது செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா 1 விக்கெட்டும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க சிட்னி சிக்ஸர்ஸ் அப்படின்னா 2 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்மால் லீக்ல பிளே பண்ண போறீங்க அப்படின்னா ஜேம் வின்ஸ் பேட்டிங் ஆப்ஷன்ல இருந்து ஜேம் வின்ஸ் டேவிட் வார்னருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் விக்கெட் கீப்பர் ஆல்ரெடி ஜோஸ் பிலிப்புக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் சாம் பில்லிங்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. ஆல்ரவுண்டர்ல மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் அண்ட் தென் ஜாக் எட்வர்ட்ஸ், டேனியல் சாம்ஸ், கிறிஸ் கிரீனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவாங்க. பவுலிங் யூனிட்னு வரும்போது சீன் அபாட், பென் வார்சியஸ், லாக்கி ஃபெர்கூசன் இதுவே போதுமான டீமா தான் இருக்கும் ஸ்மால் லீக்கு சேஃபா பிளே பண்றீங்க அப்படின்னா. அண்ட் தென் கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் இது இல்லாம யாருக்கெல்லாம் நீங்க ரிஸ்கா ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, அதாவது ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி சிக்ஸர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோயல் டேவிஸ் பவுலிங் ஆப்ஷன் இருக்கு, பேட்டிங் ஆப்ஷன் இருக்கு. டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகிறாங்க சிட்னி சிக்ஸர்ஸ். ஜேம் பின்ஸ்லாம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாரு. ஸோ அந்த மாதிரி டைம்ல இவர் உள்ள நின்று ஜேம் பின்ஸ் அந்த மோசஸ் ஹென்ட்ரிக்ஸ் இவங்களாம் இயர்லியா விக்கெட் விட்டாங்க அப்படின்னா ஜோயல் டேவிஸ் உள்ள நின்று ஒரு 20ல இருந்து ஒரு 30 ரன் ஆட்டு பவுல்ல ஒரு விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஜோயல் டேவிஸ் இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. அண்ட் தென் சாம் கான்ஸ்டாஸ் சேசிங்ல கண்டிப்பா இம்பாக்டா இருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் கூட டேவிட் வார்னர் இயர்லியா விக்கெட் விட்டாலும் இவர் ஒரு பக்கமா நின்று ஒரு நல்ல ஸ்கோர் ஆடி இருந்தாரு. ஸோ சேசிங்னு வரும்போது 25+ நம்ம எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேட்னு வரும்போது சிங்கிள் டிஜிட்ல விக்கெட் வரதுக்கான சான்ஸ் இருக்கும். அதுவே ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி தண்டர் பண்ண போறாங்க அப்படின்னா ஹைடன் கேர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா எஃபெக்டிவா இருப்பாரு. ஸோ டூயல் ஆப்ஷன் இருக்கு. ஸோ பேட்டிங்ல ரொம்ப கீழே வந்தாலும் சப்போஸ் குவாலிட்டி பவுலர் சீன் அபாட், பென் வார்சியஸ் இந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு விக்கெட் கிடைக்கல, அந்த மாதிரி டைம்ல ஹைடன் கேர் வந்து ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாரு அப்படின்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருக்கிறதான சான்ஸ் இருக்கும். அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ணும்போது கண்டிப்பா லெக் பிரேக் ஸ்பின்னர் எப்பவுமே எஃபெக்டிவா தான் இருப்பாங்க. ஸோ தன்வீர் சங்காட்ட செகண்ட் இன்னிங்ஸ்னு வரும்போது 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். நல்லா நோட் பண்ணீங்க. கிராண்ட் லீக்ல ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி சிக்ஸர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஜோயல் டேவிஸ், சாம் கான்ஸ்டனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ஃபர்ஸ்ட் பேட் சிட்னி தண்டர்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா தன்வீர் சங்காக்கும் ஹைடன் கேருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸ்மால் லீக்ல நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 11 பிளேயர்ஸே போதுமானது இல்ல. அதுல இருந்து ஏதோ 1 or 2 பிளேயர்ஸ் ரிமூவ் பண்ணணும், கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் ஸ்மால் லீக்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுல மோசஸ் ஹென்ட்ரிக்ஸுக்கு பேட்டிங்கிற ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கு. ஸோ ஈஸியா ஃபிளாப் ஆகிறதுக்கான சான்ஸ் கூட இருக்கு. ஸோ ஜேம் பின்ஸுக்கும் அதே மாதிரி தான் பேட்டிங் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. இவங்க 2 பேர்த்துல ஏதோ ஒரு பிளேயரை தவிர்த்துட்டு இந்த 4 பிளேயர்ல இருந்து ஏதோ ஒரு பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா ஜோயல் டேவிஸுக்கும் தன்வீர் சங்காக்குல இருந்து யாரோ ஒருத்தருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸ்மால் லீக்ல. ஸோ கிராண்ட் லீக் வரும்போது இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே யூட்டிலைஸ் பண்ணி கிராண்ட் லீக்ல மல்டிபிள் டீம்ஸா ரொட்டேட் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் சேஃபா போகணும் அப்படின்னா டேனியல் சாம்ஸ், ஜாக் எட்வர்ட்ஸ், கிறிஸ் கிரீன் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் சூட்டபிளா இருப்பாங்க. லிட்டில் பிட் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச் சாம் பில்லிங்ஸ், ஜோஸ் பிலிப்பி, மோசஸ் ஹென்ட்ரிக்ஸை வச்சு நீங்க ரிஸ்க் எடுக்க வேணாம். சீன் அபாட்டை ஒரு ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பவுலிங் யூனிட்ல இருக்க சீன் அபாட்டை
ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை இன்னும் ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்னா டேவிட் வார்னரை கூட ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டனாவோ வைஸ் கேப்டனாவோ உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் நீங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா என்னை அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது இல்லாமல் மறக்காம பூம் 11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த 2 வின்னர் கான்டெஸ்ட்ல ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ரெகுலரா ப்ராஃபிட் எடுக்கும். இன்னைக்கே ஆரம்பிச்சிடுங்க. கண்டிப்பா வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.